ஜமீன்தாரையா, உங்க கையில ஒன்னும் அடிப்படலையே, உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒன்னும் ஆகல, நீங்க பதறாதீங்க. அம்மா, உங்க பையனோட பேர் என்ன சொன்னீங்க? ருத்ர பிரதாப் ரணாவத்தா? அவன் தான் உங்க பையன்? கரெக்ட் தான். உங்களுக்கு அவனை பத்தி தெரியுமா? நீங்க அவனை பாத்திருக்கீங்களா? பதில் சொல்லுங்க. நான் தான் அவசரப்பட்டு தேவையில்லாம என்னோட கதையை பத்தியும் என் பையனை பத்தியும் சொல்லி உங்க மனசை காயப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். காயமா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ஜமீன்தாரம்மா, அதெல்லாம் எதுவும் ஆகல. எனக்கு இது சந்தோஷமான விஷயம். திடீர்னு வந்து நீங்க உங்க பையனை பத்தி சொன்ன உடனே நான் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டேன், அவ்வளவுதான். அப்போ உங்க பையன் சந்தன்கார்ல தான் இருக்கான். ஆமா. இன்னும் 3 நாள் கழிச்சு அவனுக்கு கல்யாணம். ஆமா. ஜமீன்தாரையா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. கீழே இருக்க சொல்லிருக்கீங்க. யாரா இருந்தாலும் பார்க்க முடியாதுன்னு சொல்லு. நாளைக்கு காலையில வந்து பார்க்க சொல்லு. சரிங்கய்யா. நான் இப்ப வந்துறேன் ஜமீன்தாரம்மா. நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போகலங்க. இந்த வயசுல இனி எந்த திருடனும் தூக்கிட்டு போக மாட்டான். வீட்டுல கல்யாணம்னு ஒண்ணு இருக்கு, அது ஞாபகம் இருக்குல்ல? தினமும் சமைக்கிறது, கல்யாண வேலை, அலங்கார வேலை, இதெல்லாம் நான் பண்ணாம வேற யாரு பண்ணுவா? முடியாதுன்னு சொல்லாம அந்த வேலையெல்லாம் பார்த்து தானே ஆகணும். இந்த வேலையெல்லாம் பண்ணதுல எனக்கு உடம்பு தான் கொஞ்சம் முடியாம போயிடுச்சு. சமீர் தான் என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கான். டாக்டர் கிட்டயா? எந்த நேரத்துலயா? நான் என் உடம்பு கிட்ட சொல்லி பார்த்தேங்க. இன்னைக்கு என்ன விட்டுடு, வீட்டுல கல்யாண வேலையெல்லாம் இருக்கு, கஷாயம் வச்சு தரேன் குடின்னு. என் உடம்பு கேட்கலையே, குடிவாதம் பிடிக்குது. டாக்டர் கிட்ட தான் போகணும்னு சொல்லுது. உங்களுக்கு இன்னும் ஏதாவது கேள்வி என்கிட்ட கேட்க வேண்டியிருக்கா? போனை வைக்கிறீங்களா? அம்மா, பொய் சொல்றதுல உங்களை மிஞ்ச ஆளே இல்ல. அதனால தான்டா அம்மாவா இருக்கேன். இந்த நேரத்துல யாரையும் பார்க்க முடியாதுன்னு ஜமீன்தாரையா சொல்லிட்டாரு. நீங்க கிளம்பலாங்க. இவன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. என்ன ஆச்சு? ஏதோ கவலையா இருக்க மாதிரி தெரியுது. இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஜமீன்தாரம்மா. நான் இப்ப உங்களை தொந்தரவு பண்ண போறேன். ரொம்ப நாளாவே நீங்க எனக்கு உங்க கையால போட்ட இஞ்சி டீயை கொடுக்கவே இல்ல. இப்பவே எடுத்துட்டு வரேன். கொண்டு வாங்க. போன் சுவிட்ச் ஆஃப் வருது. அம்மா வாங்க போலாம். அவசரப்படாதடா. நில்லுங்கம்மா. எங்கம்மா போறீங்க? ஜமீன்தாரையா தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டார்ல. உனக்கு 2 கையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்ல? ஏன்? ஏன்னா நாளைக்கு உனக்கு இருக்கிற 2 கையில ஒரு கை காணாம போயிடும். உங்க ஜமீன்தார் தேடிட்டு இருக்கிற விஷயத்தை பத்தி சொல்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். அந்த விஷயத்தை என்ன சொல்ல விடாம நீ என்ன தடுத்து வெளியில அனுப்புற. இந்த விஷயம் மட்டும் உன் ஜமீன்தாருக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் உன் 2 கையில ஒரு கை காணாம போயிடும். என்னாச்சு மைதிலி, ஏன் அழற? என்னால அந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியலைங்க. கல்யாணமாகி 5 வருஷமாகி என்னால அம்மாவாக முடியல. நான் அந்த விஷயத்தை மறக்க நினைச்சாலும் ஊர் உலகம் அதை மறக்க விட மாட்டேங்குது. அங்க நின்னுட்டு இருந்த 3 பொம்பளைங்க என்ன பத்தி எவ்வளவு அசிங்கமா பேசினாங்க தெரியுமா? நீ இப்படி அழாத, கொஞ்சம் அமைதியா இரு. எப்படிங்க அமைதியா இருக்கிறது? இப்படிப்பட்ட பொம்பளைங்க இருக்கும்போது எப்படி அமைதியா இருக்கிறது? நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்க கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? என்னம்மா மைதிலி, எப்ப சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேங்கிறாங்க. சில சமயத்துல என்னால தாங்க முடியாம அவங்க கிட்ட போய் சொல்லிடலாமான்னு தோணும். ஆமாங்க, நான் அம்மாவாக போறேன், மாசமா இருக்க, குழந்தை பிறக்க போகுதுன்னு. மத்தவங்க பேசுறதெல்லாம் நீ காதுல வாங்காதம்மா. எப்படிங்க முடியும்? இதையும் காதுல வாங்காம எப்படிங்க என்னால இருக்க முடியும்? அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லிதானே ஆகணும். நீங்களே சொல்லுங்க, 5 வருஷமா நமக்கு குழந்தையே பிறக்கலையே. இனியும் என்னால அம்மாவாக முடியாது. ஒரு குழந்தைய தத்து எடுக்கலான்னாலும் இங்க விட மாட்டேங்கிறாங்க. நானும் அந்த கடவுள்கிட்ட எத்தனையோ தடவை கை ஏந்தி பிச்சையாவும் கேட்டுட்டேன். ஆனா அந்த கடவுளுக்கு கருணையே இல்லையே. அத்தை சொன்ன மாதிரி நான் இந்த வீட்டுல மலடியா இருக்க வேண்டியதுதான். என்னால ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியாது. எனக்கு குழந்தையும் பொறுக்க போறது இல்ல. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் பேசாத மைதிலி. அப்படியெல்லாம் தப்பான முடிவு எடுக்காத. என் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? உனக்குள்ள இருக்க தாய்ப்பாசம்
உன்னோட அன்பு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமா கூடிய சீக்கிரம் உன்னால ஒரு குழந்தைக்கு அம்மாவாக முடியும்னு சொல்லுது. நமக்கு இப்ப நேரம் சரியில்லாததுனாலதான் நாம இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமே நம்ம குழந்தை நம்மள அப்பா அம்மான்னு கூப்பிடுவான். எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். நான் தான் உங்ககிட்ட அப்பவே இந்த நேரத்துல யாரா இருந்தாலும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்புனல. காலையில வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாதவங்க எதுக்கு இப்ப வந்தாங்க? உங்களுக்கு என்னோட வணக்கம் ஜமீன்தார் ஐயா. பாவம் அவன் மேல கோவப்பட்டு அவனை திட்டாதீங்க. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். நான் எதுக்காக வந்தேங்கிற விஷயத்த சொன்னா நிச்சயமா உங்களுக்கு அதுல லாபம் இருக்கும். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் மோகினி. யாரா வேணாலும் இருங்க. இந்த ராத்திரி நேரத்துல என்ன தேடி நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா? நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷயம் உபயோகமா இல்லைன்னா உங்களை தூக்கி வெளியில எறிய சொல்லிடுவேன். இந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமாவது என்ன நீங்க நம்புவீங்களா? நீ போலாம். சரிங்கய்யா. நீங்க அங்க உட்காருங்க. இந்த போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சுத்தி வளைச்சு பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்ல ஜமீன்தார் ஐயா. இந்த பொண்ணால உங்களுக்கு என்ன ஆதாயம் அதை மட்டும் சொன்னா போதும். இப்ப இந்த பொண்ணு எங்க இந்த இருக்கு? பொண்ணு என்கிட்ட தான் பத்திரமா இருக்கா. அதுவும் ஏன் வீட்டுல தான் இருக்கா. அத எப்படி என்ன நம்ப சொல்றீங்க? அவ பேரு பார்வதி. ஆனா அவ ஜெய்ப்பூரை சேர்ந்தவன்னு என்கிட்ட சொன்னா. ஆனா அவளோட பேச்சு, அவளோட நடவடிக்கையை பார்த்து அவ இந்த ஊர் தானே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட வீட்டுல அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? இந்நேரம் அவ தூங்கிட்டு இருப்பா. ஆனா இன்னும் 3 நாள்ல அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. மாப்பிள்ளைய அக்கா பையன். ஆனா பார்வதிக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. ருத்ராங்கிற பேரை சொன்னாலே அவ கோவப்படுறா. என்னது? என்ன இப்போ நீங்க என்ன பேர் சொன்னீங்க? ருத்ரா. ருத்ரா பிரதாப் ரணாவத். பேச்சு வாக்குல மறந்துட்டேன். அவன் பேர் என்ன? ருத்ர பிரதாப் ரணாவத். அந்த ருத்ரா பிஎஸ்டியில் தானே வேலை பார்க்கறான்? ஆமா. ஆனா இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் ஒரு பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்காக தேவையில்லாம இந்த ருத்ரா ஒரு பொய் கல்யாணம் படிக்க போறான்னு தான் எனக்கு தெரியல. போகட்டும், அதை விடுங்க. வந்த விஷயத்த நான் பேசி முடிச்சிடுறேன். என்னோட உதவி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதுக்கு பதிலா நீங்களும் எனக்கு உதவி பண்ணணும். உங்களுக்கு வேண்டியது பொண்ணு, அவளை நான் கொடுத்துடுறேன். அதுக்கு பதிலா நான் என்ன கொடுக்கணும்? என்னோட அக்கா பையன் ருத்ரா சாகனம். அவன் உங்களோட சொந்தக்காரன். அவனை போய் சாகடிக்க சொல்றீங்க? அவன் என் கண் எதிரிலேயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவன் ஒண்ணும் எனக்கு எதிரி இல்ல. நாங்க எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. ஒருவேளை அவன் செத்தானா நான் விழுந்து விழுந்து அழுவேன். நீங்க அவனை என் கண்ணுல படாத அளவுக்கு சாகடிக்கணும். ஒப்பந்தத்துக்கு சம்மதமா?
ரொம்பவும் கல் மனசு போல இருக்கு. கல் மனசுதான். அதனாலதான் யாரு கரைச்சாலும் இந்த கல்லு கரையவே கரையாது. இப்போ ஒப்பந்தத்துக்கு சரின்னு சொல்லுவீங்களா? சரி. அந்த பொண்ணு என் கைக்கு எப்ப கிடைப்பா? முதல்ல என் வழியில இருக்கிற முள்ள தூக்கி போடுங்க. அதுக்கப்புறம் நான் உங்க வழிக்கு பூவை தூவி விடுறேன். வாக்கு மாற மாட்டீங்கன்னு நம்புறேன். மோகினி, அதான உங்க பேரு? யாருக்கிட்ட பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் நீங்க பேசுறீங்களா? நல்லா தெரியுது. இப்ப என்னோட உதவி தேவைப்படுற ஒரு சாமானியர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா உங்களுக்கு சாமானிய மாதிரி தெரியுதா? அந்த பார்வதியை யாருடைய உதவியும் இல்லாம என்னால தனியா கண்டுபிடிக்க முடியும். நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் உதவி இல்லாம அவளை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. நீங்களும் இத்தனை நாளா ஆளுங்களை அனுப்பி தேடிட்டு தானே இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவ உங்க கண்ணுல படல. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? அந்த ருத்ர பிரதாப் ரணாவத்துங்கிற மதில் சுவருக்கு பின்னால மறைஞ்சுகிட்டு இருக்கிறதுனால அவளை கண்டுபிடிக்க முடியல. அந்த மதில் சுவத்தை யாரும் அசைக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது. நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். என் வழியில இருக்கிற முள்ள தூக்கி போட்டா நான் உங்க வழிக்கு பூவை தூவி விடுவேன். என் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு உங்களுக்கு கிடைப்பா. கிளம்புங்க. நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். உங்களோட இஷ்டம். போயிட்டு வாங்க. ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் 2 நாள் தான் பாக்கி இருக்கு. கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அவளை இப்படி பாதுகாக்கிறான். அவனுக்கு அவ சொந்தமாயிட்டான்னா அதுக்கப்புறம் கவசமா மாறிடும். நான் புறப்படுறேன். யாருங்க அது? யாரோட பேசிட்டு இருந்தீங்க? இது வேற ஒரு பிரச்சனை ஜமீன்தாரம்மா. நீங்க வந்து உட்காருங்க. ஜமீன்தாரம்மா, என் வாழ்க்கையில முதல் முறையா நான் உங்ககிட்ட இன்னைக்கு கோவப்பட்டு பேசிட்டேன். அப்படி பேசுனதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஜமீன்தார் ஐயா, நம்ம 2 பேரோட அன்புக்கு இடையில இந்த மன்னிப்புங்கிற வார்த்தை வரக்கூடாது. அன்புங்கிறது ரொம்ப ஆழமானது ஜமீன்தாரம்மா. அந்த அன்பின் அடிப்படையில தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு எவ்வளவு ஆழமானதுன்னு எனக்கு தெரியும். என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆனா இந்த மன்னிப்புங்கிற வார்த்தையை மட்டும் இனிமே சொல்லாதீங்க. ரொம்ப நன்றி ஜமீன்தாரம்மா. எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். போயிட்டு வரட்டுமா? நான் கிளம்புறேன். என்னோட அக்கா பையன் ருத்ரா சாகணும். என் வழியில இருக்கிற முள்ள தூக்கி போட்டா நான் உங்க வழிக்கு பூவை தூவி விடுவேன். என் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு உங்களுக்கு கிடைக்கும். என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆனா இந்த மன்னிப்புங்கிற வார்த்தையை மட்டும் இனிமே சொல்லாதீங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும்னு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தை உண்மைதானே? நான் நம்பலாமா? ஆமா. பார்த்துக்கிட்டே இருடா. கூடிய சீக்கிரமே அந்த பார்வதி நம்ம வீட்டை விட்டு போயிடுவா. அவளுக்கு முன்னாடி இந்த ருத்ராவும் போயிடுவான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லவா? அந்த பெருசு இருக்காரு, அதான் பெரியப்பா, அவர் இருக்கதானே செய்வாரு. அங்க நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க பாருடா சமீர், என்னைக்குமே உங்க அம்மா ஒரு வேலையை பாதியில விட மாட்டான். இவ்ளோ ஏற்பாடு பண்ணவ அந்த நொண்டியை வெளியில அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணாமையா போயிடுவேன்? அதுக்கப்புறம் என்ன நடக்குமா? அப்புறம் என்ன, நம்ம குடும்பம், நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்பவும் இந்த வீட்லயே தான் இருப்போம். அவங்க உரிமை அவங்களுக்கு போய் சேரும். இதுல யாராவது பங்கு போட வந்தாங்கன்னா
அவங்களுக்கும் இதே நிலைமைதான். அம்மா நாம இன்னும் சந்தோஷமா இருக்க என்கிட்ட இன்னொரு வழியும் இருக்கு. என்ன? அம்மா இந்த அரண்மனையில ஏகப்பட்ட சண்டை நடந்துருச்சு. அதனால இதை வித்துட்டு கிடைக்கிற நிறைய பணத்தை வச்சு இந்த வீணா போன இடத்தை விட்டுட்டு ஜெய்ப்பூருக்கு போயிடலாம். அம்மா எதுக்கு தேவையில்லாம இப்ப என்ன அடிக்கிறீங்க? நீ இன்னும் பெரியவன் ஆகலடா. ஆள் தான் வளர்ந்திருக்கே தவிர மூளை வளரல. அப்படி உனக்கு மூளை வளர்ந்திருந்தா இந்த மாதிரி பைத்திய மாதிரி என்கிட்ட பேசியிருக்க மாட்டேன். அரண்மனையை வித்துடலாங்கிற? ஜெய்ப்பூருக்கு போய் என்ன பண்ணுவ? அங்க என்ன உனக்கு மாமனார் வீடா இருக்கு? அங்க போய் வீடு கட்ட போறியா? ஏன் நாம அங்க போய் வேலை பார்க்க முடியாதா என்ன? அங்க போய் வேலை செய்யலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம், நம்ம இஷ்டப்படி அங்க இருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷத்துல அதெல்லாம் நம்ம கை விட்டு போயிடும். அங்க உன்ன மாதிரி 1000 பேர் இருப்பாங்கடா. நீ என்ன பண்ணுவ? நீ பிறந்து வளர்ந்த இந்த ஊர்லயே உன் அம்மா பேரை சொல்லாம உன்னால ஒரு காரியத்தை சாதிக்க முடியுமா? இந்த லட்சணத்துல ஜெய்ப்பூர்ல போய் என்னத்தை கிழிக்க போற? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. என்னால நிறைய வேலை செஞ்சு கை நிறைய சம்பாதிக்க முடியும். உனக்கு பேச்செல்லாம் நல்லா ஏத்த இறக்கமா தான் இருக்கு. ஆனா செயல் தான் ஒன்னும் நடக்கல. உன் மூளைய யூஸ் பண்ணி 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு வாடா. அப்புறமா நான் உன்னை நம்புறேன். என்னாச்சு? எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசனையா இல்ல லட்சம் ரூபாய்க்கு எத்தனை சைஃபர்னு யோசனையா? பைத்தியக்காரன். என்னாச்சு? இன்னும் அந்த பொம்பளைங்க பேசினதே நினைச்சு மனசுக்குள்ள வருத்தப்பட்டு இருக்கியா? இல்லைங்க, நான் என் கல்யாணத்தோட முதல் நாளை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப நீ ரொம்ப பயந்து இருந்தல? பின்ன என்ன, கல்யாணம் நடக்க போகுதுன்னா பயம் இல்லாமலையா இருக்கும்? அது மட்டும் இல்லாம உங்களை முதல்ல பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் கூட சிரிக்காம உம்முன்னு முகத்தை வச்சிருந்தீங்க. இப்ப நல்லா பல்ல காட்டி சிரிக்கிறீங்க. அந்த சமயத்துல பாக்கணுமே, நீங்க கொஞ்சம் கூட வாய் திறக்காம தானே இருந்தீங்க. இப்படிப்பட்டவரை எனக்கு கல்யாணம் பண்றாங்களேன்னு அப்பா அம்மா மேல கோவமா ஏன் இருந்தேன். அப்படி இருந்த தெரியுமா? ஏ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் சொல்லி கொடுத்தாங்க. நீ கம்பீரமா நெஞ்ச நிமித்திக்கிட்டு முறைச்சு பாத்துக்கிட்டு நின்னாதான் பொண்ணு ஆம்பளைன்னு ஒத்துப்பாங்கன்னு சொன்னாங்க. நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்குங்க. ருத்ரா அண்ணன் கிட்ட கூட இப்படிதான் உம்மன இரண்டு யாரும் சொல்லிருக்காங்க போல இருக்கு. அதனாலதான் சிரிக்காம கடுகடுன்னு இருக்காரு. பாவம் அந்த பார்வதி, அவரை பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்கா. என் கல்யாணத்தப்போ எனக்கு தங்கச்சிங்க இருந்தாங்க, அப்பா அம்மா கூட இருந்தாங்க. ஆனா பார்வதி கூட யாருமே இல்லையே. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு நீ போய் பார்வதியோட படுத்துக்கோ. உண்மையாவா? போ. சுனிதா எங்க இருக்கு? தன்னை தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தன்னை தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. டேய், நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ என்னடா இங்க உட்காந்துட்டு இருக்க? என்ன தேடினீங்களா? ஆச்சரியமா இருக்கு. எதுக்காக என்ன தேடினீங்கன்னா? அது பொண்ணுடா, அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனல, அவங்க நல்லா இருக்காங்களா? ஆனா நீங்க வேற. அம்மாவுக்கு தைரியம் ஜாஸ்தி. கொஞ்சம் கூட அவங்க மன தைரியம் குறையல. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செய்யறாங்க. அரண்மனையை வித்துட்டு ஜெய்ப்பூர் போகணும்னு நான் சொன்னேன். அவங்க என்ன கண்ணு அப்படின்னான்னு தெரிட்டாங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா? எதுக்கு இந்த வீட்டை வைக்கணும்ன்ற? ஆமா, அதுக்கு என்ன? இது எவ்வளவு பெரிய அரண்மனை தெரியுமா? எவ்வளவு விலை போகும் தெரியுமா? இன்னைக்கு வித்தா கூட கோடி கணக்குல போகும். சமீர், நாம இருக்கிற வீட்டுக்கு விலை பேசக்கூடாது. இங்கதான் அம்மா இல்லையே, அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் பேசி யாருக்கு ஜால்ரா அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? எப்பவும் ஏதாவது சொல்லி அம்மாக்கு சோப் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீ ரொம்ப குடிச்சிருக்க, உள்ள போய் தூங்கு. ஏன் நான் தூங்கணும்? உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்தடி வைக்க ஆசையே இல்ல, பெரிய ஆள் ஆகணும்னு இஷ்டமோ இல்ல. அம்மாவுக்கு இந்த நரகத்தை விட்டு போக பிடிக்கல, அதுக்காக நானும் இங்கே இருக்கணுமா? என்னால அது மட்டும் முடியாத. சமீர், நீ இப்ப அதிகமா குடிச்சிருக்க. உனக்கு சுயநினைவே இல்ல. இருக்க, சுயநினைவுல தான் இருக்க. நீங்க தான் இல்ல. இப்ப இல்ல, எப்பவுமே அப்படி இருந்தது இல்ல. ஏன்
எப்போ அம்மாக்கு வால் மாதிரி பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. தேவைப்பட்டா அவங்க கால்ல கூட விழறீங்க. இது தவிர உங்களால வேற எதுவும் பண்ண முடியாது. உருப்படியா ஒரு குழந்தைய கூட பெத்துக்க முடியல. அப்படி இருக்கும்போது நீங்களா அண்ணா அண்ணா தெரியாம வாய் தவறி பேசிட்டேன் அண்ணா. ஹலோ, நான் தான் ராகேஷ் பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. என்ன விஷயம்? நிலைமை என்னன்னு நீதானே சொல்லணும். அரண்மனை என்ன ஆச்சு? அதோட நிலைமை என்ன? 5 லட்சம் ரூபாய கை நீட்டி சொல்லையா வாங்கினல, அதுக்கேத்த வேலைய செய்யணுமா இல்லையா? அந்த ஒப்பந்தத்துக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே 5 லட்சம் ரூபாய முன்பணமா வாங்கின. ஆனா பணம் வாங்கினதுக்கு அப்புறம் வேலையே நடக்கல. அரண்மனையோட பேப்பர்ஸ தரேன்னு இது வரைக்கும் கண்ணிலேயே காட்டல. எப்போதான் கொண்டு வருவ? நீ வரியா இல்ல நான் அங்க வரட்டுமா? அது வந்து சார், என்ன மன்னிச்சிருங்க. அது விஷயம் என்ன, வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அதான் கல்யாணம், காது குத்து, காரியம் எது வேணாலும் நடக்கட்டும். எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. ஒப்பந்தம் ஒப்பந்தம் தான் சார். சீக்கிரமே. நான் பேச்செல்லாம் கேட்க தயாரா இல்ல. வேலையை சீக்கிரம் முடி. 2 நாள் உனக்கு டைம் தரேன். இல்லனா வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துரு. இல்லன்னு வையேன், என்கிட்ட வாங்கின பணத்தை அரண்மனைக்கு வந்து உங்க அம்மா கிட்ட வாங்க வேண்டியது இருக்கும். இல்ல சார், நான் ஏதாவது பண்றேன். 2 நாள் கம்மியா இருக்கு. எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தீங்கன்னா 2 நாள்னா 2 நாள் தான். மேற்கொண்டு எதுவும் பேசாத. 2 நாள்ல எப்படி அவ்வளவு பணத்தை ஏற்பாடு பண்றது? ஏதாவது பெரிய விளையாட்டை தான் விளையாடணும்.